ஹாய் வாங்க. இந்த சின்ன தோட்டத்தில் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது பாருங்கள். எவ்வளோ செடி வச்சுருக்குறோம், எவ்வளோ காய் காயுது பாருங்கள். நெல்லிக்காய் மரம் இருக்குது. நெல்லிக்காய் இப்போ தான் பிஞ்சு விட்டு இருக்கு. இருங்க நல்லா ஃபோக்கஸில் காட்டுறேன். அது பாருங்கள், ஒரு 5 நெல்லிக்காய் இப்போ தான் காய்ச்சிருக்கு. அப்படியே வந்தால் போன வருஷத்தில் போட்ட கரும்பு செடி இந்த பொங்கல் வரத்துக்குள்ளே காய்ச்சிருச்சு பாருங்கள். கரும்பு செடி ஒரு 4 வச்சுருக்குறோம். இதோ பாருங்கள் கரும்பு. அப்படியே கருவேப்பிலை செடி இருக்குது. இது சீத்தாப்பழி மரம். சீத்தாப்பழி நிறைய பிஞ்சு விட்டுருக்கு. அப்படியே வந்தால் கொய்யா மரம் இருக்குங்க. 2 கொய்யா மரம் இருக்குது. ஒன்று ரெட்டிஷாக இருக்கும், ஒன்று ஒயிட்டாக தான் இருக்கும். அப்படியே வந்தால் பூசணிக்காய் பாருங்கள், 2 பூசணிக்காய் பிஞ்சு விட்டுக்குது. கொஞ்சம் இப்போ தான் வளர்ந்துருக்கு. அப்படியே கத்திரிக்காய் தோடும். கத்திரிக்காய் இப்போ தான் பிஞ்சு விட்டு வராரு. இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் இருக்குது. ஏற்கனவே இருந்த கத்திரிக்காய் நாங்கள் அறுத்தாச்சு. இது கிச்சிலிக்காய் மரம் இப்போ தான் வருது. அப்படியே வந்தால் கொய்யா மரம். நான் சொன்னேன்ல 2 கொய்யா மரம் இருக்குங்க. 2 கொய்யா மரத்துலேயே நல்லா பிஞ்சு விட்டு இருக்கு. அப்படியே வந்தால் நம்ம வீட்டுக்கு தேவையான சமையல் பொருளுக்கு க்ரீன் சில்லி வாங்க காட்டுறேன். இருங்க, இதோ பாருங்கள். அப்படியே வந்தால் க்ரீன் சில்லி, பச்சை மிளகா இருக்குது பாருங்கள். நான் சமையலுக்கு எங்கே தாங்க அறுத்துக்குவேன், கடையிலலாம் வாங்க மாட்டேன். இந்த சின்ன தோட்டத்தில் இவ்வளோ செடி வச்சுருக்குறோம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சின்ன இடம் இருந்தால் நிறைய வளர்க்குறங்க, வளர்த்து பாருங்கள். யூஸ் ஆகும், நல்லா வீட்டுக்கு உபயோகமாக இருக்கும். பூசணி